அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் பேச போகிறது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்குற விஷயத்தை பற்றி. கிட்டத்தில் முஃப்தி மெங் சொன்னதாக இலங்கையை சேர்ந்த ஒரு ஆலிம் தன்னுடைய ஹுதுபாவில் சொன்ன ஒரு சம்பவத்தை கேட்டேன். பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு டாக்டர் தன்னுடைய அசிஸ்டண்டையும் கூட்டிக் கொண்டு ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு இடத்துலேருந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டை பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாரு. ஃப்ளைட் பறக்குது. கொஞ்சம் நேரத்தில் மின்னல் வெட்டி ஒரு இன்ஜின் அப்படியே செயலிழந்து போகுது. அந்த பைலட் டிசைட் பண்ணுறாரு கிட்டே இந்த ஒரு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை இறக்குறதுக்காக வேண்டி. அப்போ லேண்ட் ஆகுது. கொஞ்சம் நேரமாகுது. இவருக்கு நேரமாகுது. போயிட்டு கேட்குறாரு பைலட்டுக்கிட்ட, எவ்வளோ நேரமாகும் இது செய்கிறதுக்கு. அவருக்கு சொல்லப்படுது, இந்த ஏர்போர்ட் சின்ன ஒரு ஏர்போர்ட், இதில் இன்ஜினியர்ஸ் மார்கள் யாரும் இல்லை, வெளியே இருந்து தான் வரணும், இதுக்கு நேரமாகும். பைலட் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் பை ரோட் போனீங்கன்னு சொன்னால் சில ஹவர்ஸில் உங்களோட இடத்த நீங்கள் போய்த்து ரீச் ஆகிடுவீங்க. ஸோ இவங்க மஷூரா செஞ்சு பை ரோட் போகிறதுக்கு முடிவு செய்கிறாங்க. ஒரு வாகனத்தை பிடிச்சி போகிறாங்க. போகிற நேரம் சரியான மழை. முன்னுக்கு வார வாகனம் விளங்குது இல்லை, ரோட்டெல்லாம் சரியான மாதிரி மோசமாகிக்குது. தொழுகையுடைய நேரமும் ஆகுது. அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல இருந்துட்டு மழையெல்லாம் கொஞ்சம் அமைஞ்சதுக்கு பின்னால் போவோமெண்டு. அப்போ கிட்டே இருந்த ஒரு வீட்டை போய்த்து தட்டுறாங்க. ஒரு வயதான பொம்பளை வந்து கதவை திறக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த பெண் இடத்துல சொல்கிறாங்க. அந்த பெண் அவங்களுக்கு தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்குறான். தொழுகையை முடிக்கிறாங்க. அந்த பெண் முன்னால் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் இருக்குது. அதில் ஒரு 6-7 வயதுடைய ஒரு சிறுவன் படுத்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பெண் இடத்துல கேட்குறாங்க, இது யார்? சொல்கிறாங்க, என்னுடைய பேரன். இவங்களோட உம்மா வாப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மௌத்தா போய்த்துட்டாங்க. இவர் ஏண்ட கட்டுப்பாட்டில் தான் நீக்கிறார்.